ச்சே, சந்தோஷம் இப்படி பண்ணாங்க. அந்த பொண்ணு யாரா இருக்கும்? இனி சந்தோஷ் ஃபோன் பண்ணால் நம்ம பேசக்கூடாது. யாழ்னி, உங்கள் பெரியப்பா உங்கள் பெரியம்மாலாம் வருமா வீட்டுக்கு? அந்த உங்கள் அத்தை, அவள் கடைசி அத்தை, வருவாளா வீட்டுக்கு? ஆமாம் சித்தி, எப்பமாவது வருவாக, எப்பவும் வரமாட்டாக, எப்பமாச்சும் தான் வருவாக. உங்கள் அத்தை எப்படி நல்ல குணம்தானா? நான் முன்னாடி எல்லாத்தையும் பார்த்தது பேசினது, அப்புறம் யாரையும் நமக்கு இப்போ தெரியவும் மாட்டுக்கு. பார்த்தா வருஷம் ஆச்சு பற்றியா யாழ்னி? உங்கள் அத்தை எப்படி நல்ல குணம்தானா? அவங்களா? அவங்க கொஞ்சம் குணம்தான், இருந்தாலும் கொஞ்சம் குசும்பு நிறைய சொல்லுவாங்க. அங்கே கேட்டு இங்கே சொல்லுவாங்க, இங்கே கேட்டு அங்கே சொல்லுவாங்க. அதான் அம்மாவுக்கு பிடிக்காது. ரொம்ப பேச்சு வச்சுக்கிட மாட்டாங்க. ஏன்ட்ட தான் எல்லாம் அந்த அத்தை பேசும், வீட்டு கதையெல்லாம் ஏன்ட்ட தான் கேட்கும். அப்படியா யாழ்னி? கேட்கன்னு தப்பாக நினைக்காத யாழ்னி. உங்கள் அத்தைக்கு மகன் இருக்காம்ல, அவனை தான் உனக்கு பேசி முடிக்கணும்னு அக்கா சொல்லிட்டு இருந்தால. பையன் நல்ல பையன் தானா? குடும்பம் நல்ல குடும்பம் தானா? போங்க சித்தி. அதுக்கு இல்லை யாழ்னி, கேட்கம்மா. நமக்கு அந்த ஊரில் உள்ள ஆளுல யாரையும் எவ்வளோ தெரியாது பற்றியா? பழக்கம் இல்லை. எல்லார்ட்டையும் முன்னாடி பேசுனது இருக்கு. எனக்கு கல்யாணம் இந்த புதுசில் எல்லாத்தையும் பேசுனது. அதுக்கப்புறம் யார்ட்டையும் நம்ம பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தை இல்லை பற்றியா? அதான் உன்கிட்ட கேட்கேன். அம்மிட்ட கேட்டேன், அம்மா எல்லாரும் நல்ல குணம், நல்லா பார்த்துக்கிடுவாங்க யாழ்னி அப்படின்னு சொன்னாங்க. அதான் உன்கிட்ட கேட்கம்மா. அத்தை கொஞ்சம் வம்புக்காரி தான், சண்டை பிடிப்பா எப்போ பார்த்தாலும். ஐயோ, அம்மாவுக்கும் அத்தைக்கும் ஆகவே ஆகாது. அத்தான் நல்ல குழந்தையன். அத்தாண்ட நான் அவ்வளோ பேசினதில்லை. அப்படியா? அப்போ எதுக்கு அந்த பையனை பார்க்க வேற ஏதாவது நல்ல சம்மந்தமாக பார்க்கலாம்ல? உங்கள் அத்தைக்காரி தான் குணம் சரியில்லைன்னு தெரியும்ல. கல்யாணத்தை மட்டும் சண்டையை போட்டுருக்கு, நல்லாவா இருக்கு. வேற ஏதாவது பார்க்கலாம்ல? அது எனக்கு தெரியலையே சித்தி, அம்மா தான் சொன்னாங்க. அப்புறம் சித்தி, நான் வந்து 2-3 நாள் ஆயிடுச்சுல்ல, அதான் நாளை ஊருக்கு போகலான்னு இருக்கேன் சித்தி. அன்பை தான் வர சொல்லலான்னு இருக்கேன். ஏன் யாழ்னி, 2-3 நாள் தானம்மா ஆயிருக்கு. இது ஏன் கூட 1 நாள் இருந்துட்டு போகலாமே? எப்போவுமா வார? இல்லை சித்தி, அம்மா பாவம், அங்கே ஒண்டியாக கிடந்து கஷ்டப்படும். ஆடு மாடெல்லாம் பார்க்கணும்ல சித்தி. நான் போனால் அம்மா கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல. பரவாயில்ல யாழ்னி, நல்ல பிள்ளை தான். இங்கே உள்ள பிள்ளைல மாதிரியா இதுகளா? ஒன்று சொன்னாலும் கேட்காதம்மா. எடி சத்தியா, பாரு யாழ்னி அக்காவை, அம்மா கஷ்டப்படுவான் போகணும்னு சொல்லு பேரு. இதில் பிள்ளை சந்தோஷுக்கு இப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற பாரு. எடி சத்தியா, உங்கள் அக்கா பாருடி என்ன சொல்லுவான்னு. சத்தியா, சத்தியா, அவள் எந்த கிரகத்தில் இருக்கானே தெரியல. அவள் நீ இந்த நிக்கிப்பில் சொன்ன மாரி என்னத்தை தான் அப்படி யோசிச்சுட்டு இருப்பாளோ தெரில. எடி நல்ல ஒரு பெரிய கம்பை எடுத்துட்டு வா யாழ்னி. இன்னைக்கு கொடுக்கக்கூடிய குடுப்புல என்ன யோசிக்கன்னு கண்டுபிடிக்கட்டு. சத்தி, ஏ சத்தி, ஏ சத்தி. என்னக்கா, என்னக்கா கூப்பிட்டியாக்கா? என்னக்கா சொல்லுக்கா. எடி என்ன யோசனை இருக்க எப்போ பார்த்தாலும்? அந்த நிகி பிள்ளை சொல்லுது, உன்னை பற்றி சொல்லுது தப்பே இல்லை. எப்போ பார்த்தாலும் என்னவா அது யோசிச்சுக்கிட்டு எனக்கு பறி கொடுத்தவனக்கா. என்னடி நீ யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு, இப்போ என்ன தெரியணும் சொல்லு. இல்லை இப்போ இந்த கம்பு எடுத்து போடக்கூடிய போடல தன்னால நீ சொல்ல பார்த்துக்கோ. என்னதுமா எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க படுத்துருந்து தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டீங்க. சொல்லு, மேலே பார்த்துட்டு இருந்த. போங்க, இங்கே இருந்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. போகிறேன், போங்க. சத்தி, சத்தி, கோபப்படாத சத்தி. அவன் நல்லா கொழுப்பு வச்சு தான் திரியா. நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் கொடுக்கக்கூடிய அடியில் சரியா வருவா. சும்மா நீங்க சித்தி, அடிக்காதீங்க. பாவம் இல்லை தங்கச்சிக, அவள் என்னமோ தெரியல, 10 நாளாக இப்படி தான் இருக்கா. நான் வேணா அப்புறமா என்ன ஏதுன்னு கேட்குறேன். அப்பா என்ன வெக்கையா இருக்குப்பா. ஃபேஸ் வாஷ் பண்ணலைன்னா முகமே இதாயிரும் போல இருக்கு. நல்ல வேலை ஐஸு போயிட்டா, இருந்தா நம்ம உயிரை எடுத்துருவா. அத்தான்னு என்ன ஃபோன் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு? யாரு ஃபோன்ல? ஏய் சத்யா. ஹலோ சத்யா, என்ன மேடம் கோபம்லாம் தீர்ந்துதா? பேசாதீங்க நீங்கள், போங்க. உங்கள்கிட்ட பேசவே கூடாதுன்னு இருக்கேன். என்கிட்ட பேசக்கூடிய வேலை வச்சுக்கிடாதீங்க, பார்த்துடுங்க. உங்கள் மேலே நான் கோபமாக இருக்கேன் ரொம்ப. என்கிட்ட பேசாதீங்க தயவு செஞ்சு. ஃபோன் பண்ணிட்டு பேசாதீங்கன்னா எப்படி சத்யா? அப்போ சரி பேச வேண்டாம், நீயும் அமைதியாகவே இரு ஃபோனில், நானும் அமைதியாகவே இருக்கேன். பேச்செல்லாம் நல்லா தான் இருக்குது, நேரில் வந்து பார்த்தாலே தெரியுது விஷயம். ஆமாம், அந்த பொண்ணு யார்? நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை.
சத்யா அது யாரும் கிடையாது, எங்கள் மாமா பொண்ணு தான். என்னோட தாய் மாமா இருக்காங்களா, அவங்களோட பொண்ணு தான். நாங்கள் எல்லாரும் சின்ன பிள்ளையில ஒன்றா தான் வளர்ந்தோம். அப்போ லீவுக்கு நிற்கலான்னு வந்தாங்க. மாமாவுக்கு 3 நாள் லீவ் இருந்துச்சா, அதுக்காக வந்தாங்க. அப்போ இன்னைக்கு திருச்செந்தூரில் தான் போனோம். நீ என்ன சாப்பிட்டோ தெரியாது, அவங்க 3 நாள் நிற்கக்கூடியவங்க இன்னைக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்போ என்ன சாபம் விடக்கூடியவன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு இதான் வேலை, ஒரு ஆளே சாபம் விடுறதுக்கு. சத்யா 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 கோவப்படாத சத்யா. ஏ அப்பா, என்ன கோவம் வருது சத்யாவுக்கு. சத்யாவை நான் சாஃப்டாக தான் பார்த்துருக்கேன், காமெடி ஃபேஸாகவும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் கோவப்படக்கூடிய ஃபேஸை பார்த்துருக்கப்பா. அப்பா தாங்க முடியல. ஆனால் நீ கோவப்பட்டா அழகாக தான் இருக்க. சத்யா சத்யா தான். எதையாவது சொல்லி சமாளிக்காதீங்க, பார்த்துடுங்க. சொல்லுங்க, நீங்கள் எப்படின்னா என்கிட்ட சொல்லலாம்ல. அங்கே வச்சு எங்கள் மாமா பொண்ணு கூட வந்திருக்கேன், காரில் வச்சு கூட யாரோ அத்தான்னு கூப்பிட்டாங்களான்னு கேட்டதுக்கு தங்கச்சியோட குரல் அக்காவோட குரலுன்னு சொல்லி சமாளிச்சிட்டீங்க, அப்படி தானே? சரி சத்யா விடு, இதெல்லாம் ஒரு விஷயமா? அது எங்கள் மாமா பொண்ணு, வரும் போகும், அவ்வளோதான். நீ சரி அதை விடு. நீ எப்போ வருவ அதை சொல்லு. நான் ஒன்றும் வரமாட்டேன், போங்க. உங்களையெல்லாம் ஒன்றும் நான் பார்க்க வரல. நாளைக்கு எங்கள் அக்காவை கொண்டு நான் விட வருவேன். வந்துட்டு நான் உடனே கிளம்பிடுவேனே. உங்களை பார்க்க வருவேன்னா ஒன்றும் நினைக்காதீங்க. ஓஹோ, அப்போ நாளைக்கு மேடம் வரீங்க எங்கள் ஊருக்கு? சரி சரி. எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா, நாளைக்கு வரணும், வந்து உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு. நான் இனி வரவும் மாட்டேன், உங்களை பார்க்கவும் மாட்டேன், உங்கள்கிட்ட பேசவும் மாட்டேன். சத்யா அப்படி சொல்லாத சத்யா, ப்ளீஸ் சத்யா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி சொல்லாத. எனக்கு நீங்கள் அவ்வளோ அவாய்ட் பண்ண முடியல சத்யா. பீச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க தான் சொன்னா, நான் வரலேன்னு தான் இவ்வளவோ சொன்னேன். இல்லை போகணும் தான், நாங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாருமே பீச்சுக்கு போய் விளையாடுவோம் எடுப்போம். அவள் அந்த இதில் கூப்பிட்டா சரி சொல்லி என் தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து தான் போனோம். என் தங்கச்சி பாதியிலே தலைவலின்னு சொல்லிட்டு அவள் ஓடிட்டா. என் நேரம் நான் மாட்டிக்கிட்டேன். நம்பிட்டேன். உண்மையை சொல்லுவீங்களா பொய் சொல்லுவீங்களான்னு யாருக்கு தெரியும்? சத்யா என்ன தப்பா தயவு செஞ்சு எடுக்காது சத்யா. எனக்கு இந்த பொய் சொல்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. என்னோட சூழ்நிலை எனக்கு இப்படி ஆகிட்டு, உன்ட்ட பேசக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை, அங்கே எனக்கு வீட்லையும் பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உங்களை நம்பலாமா? நம்பு சத்யா, நம்பு. எனக்கு இந்த பொய் சொல்லக்கூடிய பழக்கம்லாம் கிடையாது சத்யா. நம்பி என் கையை பிடி, கடைசி வரை நான் உன்னை பார்த்துப்பேன் கண் கலங்காமல். சரிங்க சந்தோஷ், இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாது. எதுனாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க. நானும் சந்தேகப்படுறவளோ தப்பாக நினைக்கவளோ நான் கிடையாது. என் கேரக்டருமே ஜாலி டைப் தானா. அது நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் இருந்தது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி கோயிலுக்கு வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கேன். அதான் இப்போ நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படிலாம் கிடையாது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க சந்தோஷ், சரியா? இனி இப்படி பண்ண மாட்டீங்களே? இல்லை இல்லை, இனி கண்டிப்பாக அப்படி நடக்காதுமா தாயே, மன்னிச்சுக்கோ சரியா இந்த ஒரு வாட்டி. சரி சரி. சரி, சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்பா இப்போ தான் உண்மையான சத்யா வந்திருக்கா. சும்மா இருங்க. சரி சந்தோஷ், நாளைக்கு காலையில் கிளம்புவோம் நானும் அக்காவும். நிக்கி வாரலான்னு தெரியல, நாங்கள் கிளம்பி வருவேன். நாளைக்கு நின்றுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி போல் நான் கிளம்பிடுவேன், சரியா? சந்தோஷம் எப்போ பார்க்கலாம்? ஓ அப்படியா, நாளைக்கு அப்போ இங்கே தான் தங்குவியா? தங்கி நாளை கழிச்சு தான் போறியா? சரி சரி. அப்போ நீ நாளைக்கு காலையில் கிளம்புனா எப்படியும் 2 மணிக்குள்ளே வந்துடுவேன், அப்படி தானே? அப்போ கரெக்டாக நம்ம வந்து 4:30 மணிக்கு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணோமோ அந்த இடத்துக்கு நீ வர்ற, நம்ம அங்கே மீட் பண்ணோம், சரியா? கண்டிப்பாக நீ வரணும் சத்யா. நானா எப்படி வர சந்தோஷ்? எனக்கு பயமாக இருக்கேன். அது இல்லாமல் அன்பு அண்ணே வேறு மனசாட்சி மாதிரி கூடயே வருவான். எப்படின்னு தெரில, ஆனால் நான் கண்டிப்பாக வருவேன். கூட நிக்கியாவது யாழினி அக்காவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு தான் நான் வருவேன். தனியெல்லாம் என்னால் வர முடியாது. சரி நீ வா, கண்டிப்பாக. எனக்கு நீ வந்தாலே போதும், உன்னை பார்த்தாலே போதும், சரியா? சரிங்க சந்தோஷ், கண்டிப்பாக நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகே? சத்யா, இன்னைக்கு நீ கட்டியிருந்த சாரி சூப்பராக இருந்தது உனக்கு. இதே மாதிரி தானே நீ இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கும் க்ரீன் கலர் லாப் சாரி கட்டியிருந்த? பரவாயில்லையே, மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்களே. அது எப்படி மறப்பேன் சத்யா? எனக்கு பிடிச்ச என் சத்யாவோட நினைவும் ஞாபகம் எனக்கு எப்போவுமே இருக்கும், மறப்பனா? சரி சரி, கொஞ்சம் விட்டா நீ விடிய விடிய பேசிகிட்டே இருப்பீங்க போல. சரி நான் வைக்கிறேன், இப்போ நீ வேற வருவா. சத்யா சத்யா வைக்காத சத்யா. சத்யா நான் உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரட்டுமா சத்யா? பேசுறது கஷ்டமாக இருக்குல்ல, நினச்ச நேரம் உனக்கு கூப்பிட முடியல, எனக்கு ஃபோன் அடிக்கவும் இல்லை, பயமாக இருக்கு யாராவது ஃபோன் எடுத்துருவாங்களோன்னு. அதான் ஃபோன் நாளைக்கு வாங்கி தரட்டுமா சத்யா? ஐயோ ஃபோனா? ஐயோ ஃபோன்லாம் எனக்கு வேண்டாங்க. வீட்டில் ஏதாவது பார்த்தா அவ்வளோதான், நான் தீந்தேன்.
வேண்டாங்க, ஃபோன்லாம் வேண்டாம். நான் வந்து வீட்டில் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் நான் உங்களை கூப்பிட்றேன், சரிங்களா? ஃபோன் உங்கள்கிட்ட தானே இருக்கும், எப்போனாலும் ஃபோன் பண்ணலாம்ல. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் டெய்லி, சரியா? சரி சத்யா, டெய்லி எனக்கு 2 மட்டும் ஃபோன் பண்ணணும், பார்த்துக்கோ.